ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஒரு சூப்பர்வான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. வீட்டில் செஞ்சதாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, அந்த ராகி மாவை எடுத்துகிட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு நல்லா முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு, அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், வரமிளகா அதையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ஒரு 2-3 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே சோம்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ராய் வடை எப்போயுமே முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்து செய்ய மாட்டோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ரொம்பவே ஒரு சூப்பரான ஐட்டம் தான் ஆட் பண்ண போகிறோம். அதாவது பொட்டுக்கடலை. அந்த பொட்டுக்கடலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம கலக்க ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ராய் வடைலாம் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷமே அதிகமானதாக தான் இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம ஒரே மாதிரி கடலை மாவில், கோதுமை மாவில் பஜ்ஜி போண்டான்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக கூட நம்ம ராய் வடை செஞ்சு பார்க்கலாம். இதெல்லாம் மோஸ்ட்லி நான் அந்த பொள்ளாச்சியில் தான் பார்ப்பேன். நம்ம அப்படியே கடலை வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டிலையே செஞ்சு பார்த்துடலான்னு ரெடி பண்ணியாச்சு. மாவு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். வடைக்கு நம்ம பருப்பு வடைக்கு எப்படி செய்வோமோ அந்தளவுக்கு நார்மலாக உருண்டை பிடிச்சிட்டு நம்ம அப்படியே தட்ட ஆரம்பிச்சிடலாம். வித்தின் 10 மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய ஒரு சூப்பர்பான ஸ்நாக் ரெசிபியாக இந்த ராய் வடை இருக்கும். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடானதையும் நமக்கு இந்த மாதிரி ஒரு மலக்காயத்தை பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துகிட்டு லைட்டாக அதில் எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டையாக வச்சு அப்படியே தட்ட ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப மொந்தமாக தட்ட வேண்டாம், லேசாக தட்டுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஒரு உருண்டையாக எடுத்து தட்டி அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். இதை ஒரு 3-4 நாள் கூட நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு வடையெல்லாம் வித்தின் 1 டேக்குள்ளே நம்ம செஞ்சோம்னா சாப்பிட்டு முடிச்சிடணும். பட் இந்த ராகி வடை அப்படி இல்லை, நம்ம ஒரு 3-4 நாள் கூட எடுத்து வச்சு செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். நம்ம யாராவது வீட்டுக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு போகணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இது கூட நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம். பொட்டுக்கடலையெல்லாம் போட்டிருக்கங்காட்டியும் அதை சாப்பிடும்போது நமக்கு அந்த டேஸ்ட்டே தனியாக தாங்க இருக்கும். இப்போ அப்படியே நல்லா பொரித்து எடுத்தாச்சு. ஆயில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து ஒன்று சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ராகி மாவு இருந்தால் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணணும்னு தோணும். அந்தளவுக்கு இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. Bye friends.